இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று உங்களை இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை பற்றி தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி மார்க்கு 9:2-10 வரை. இயேசுவின் தோற்ற மாறுதலை பற்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்வதில் மகிழ்கிறேன். இயேசு தாபோர் மலையில் தோற்றமாறுகிறார். அவரது ஆடை இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவிற்கு வெள்ளை விளையரென ஒளி வீசியது. எலியாவும் மோசேயும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவருக்கு செவி சாயுங்கள் என்ற தந்தையின் குரல் ஒலித்தது. இது விண்ணகத்தின் முன்சுவை. ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்கிறார்கள் சீடர்கள். அவர்கள் பெற்ற அனுபவம் அத்தகைய இனிமையானது. அதை விட்டு செல்ல அவர்களுக்கு மனமில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் துவக்கம் 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கேயே அவர்கள் முன் அவர் தோற்றமாறினார் என அமைகிறது. 6 நாட்களுக்கு பின்பு எனில் 6 நாட்களுக்கு முன்பு என்ன நிகழ்ந்தது? மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். மார்க்கு 8:39. 6 நாட்களுக்கு முன்பு இயேசு தம் சாவை முதன்முறையாக முன்னறிவிக்கிறார். அதனால் கவலைப்பட்டு கொண்டிருந்த சீடர்களுக்கு தெளிவு அளிக்கிறார். 6 நாட்களாக அவர்களை தயாரிக்கிறார். பின்பே அவர்களுக்கு தன் மாட்சியின் ஒரு பகுதியை காண்பிக்கிறார். தான் பாடுபட்டு போவதை வெளிப்படுத்திய பின் தன்னை கடிந்து கொண்ட பேதுருவையும் தன் தோற்ற மாறுதலை காண அழைத்து செல்கிறார். அங்கேயும் பேதுரு வந்து நாம் இங்கேயே இருப்பது நல்லது என கூறிய பொழுது பாதுகாப்பு வளையத்தை விட்டுவிட்டு வெளியே வர விரும்பாத பேதுருவை காண்கிறார் இயேசு. தனக்கு துன்பம் நேரக்கூடாது என விரும்பிய பேதுருவிடம், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறியிருந்த போதிலும் அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை என இயேசு வருந்துகிறார். எனவே மீண்டும் தனது இறப்பை நினைவுபடுத்தும் விதமாக மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று கூறுகிறார். இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இதையே தான் இயேசு பாஸ்கா மறைபொருள் என்று இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பணிவாழ்வின் மையப்பகுதியில்தான் இந்த தோற்ற மாறுதல் நடைபெறுகிறது. இயேசு பாடுகள் பட்டு இறப்பதும் பின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலும் பாஸ்கா மறைபொருள். நம் வாழ்விலும் பணிகளுக்கு மத்தியில் இத்தகைய பாடுகளும் இறப்புக்கு நிகரான துன்பங்களும் ஏற்படுகையில் பாஸ்கா மறைபொருள் நம்மில் நிறைவேறுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 3 நாட்களுக்கு பின், அதாவது நமக்கான காலம் நிறைவேறும் பொழுது உயிர்த்தெழுதலும் நம் வாழ்வில் நிச்சயம் உண்டு என்பதை இன்றைய தோற்ற மாறுதல் நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. துன்பங்களுக்கு பின் மாட்சி நிச்சயம் உண்டு. துன்பத்தின் அளவை கொண்டே மாட்சியின் அளவும் வேறுபடும். எனவே நம் வாழ்வில் வரும் துன்பங்களின் போது கிடைக்கப்படும் மாட்சியினை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் காத்திருப்போம். ஜெபம். எங்கள் வானக தந்தையே இறைவா, எம் வாழ்வில் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமலும் இன்பங்களை கண்டு திளைத்திருக்க விரும்பாமலும் இதுவும் கடந்து போகும் எனும் மனநிலையோடு பாஸ்கா மறைபொருளில் முழுமையாக பங்கெடுக்க அருள் தாரும். ஆமேன்.